எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஒன் பாட்டில் வத்தக்குழம்பு சாதம் எப்படி செய்யலாங்கிறது பார்த்துக்கலாம். முதல்ல குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு வெந்தயம் ரெண்டையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்குன ஒரு 10 பல்லு பூண்டை போட்டுக்கலாம். இதுக்கு எந்த அளவுக்கு நம்ம பூண்டு சேர்த்துறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பூண்டு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டு ஸ்லோவாக சிம்மில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கலாம். நான் இது என்ன அளவு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அரிசி பொருளெல்லாம் என்ன அளவில் இருக்குங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு மிதமான தீயில் நம்ம வதக்கி விடலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. மீடியமில் வதங்கினதுக்கப்புறம் கல்லுப்பு, ஒரு 3 தக்காளியை மிக்சியில் ஒன்றும் பாதியமாக ஓட்டி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூளாக இருந்தாலும் சரி, குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுதான் நம்ம இந்த வத்த குழம்பு சாதத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ அளவு ஒரு லெமனை புளியை எடுத்து நம்ம நல்லா கரைச்சி அந்த தண்ணி மட்டும் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம சாப்பாட்டுக்கு 1க்கு 2 பங்கு தண்ணிங்கிற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் நம்மளுக்கு தேவையான அளவு இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் சாப்பாட்டுக்கு ஊற வைக்கிற அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு 1 ஸ்பூன் சுண்டைக்காய் வத்தல், 1 ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் நல்லெண்ணெயில் தாளித்து கொட்டிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி குக்கரை மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும். இதுக்கு வெறும் அப்பளத்தை வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி ரெசிபி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக இருக்கும், எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் தேவையில்லை. நல்லா சூடாக இந்த குளிர்காலத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். நன்றி.